ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூலை 10ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30, 2025. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் சரி. ஸோ இந்த லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் 2க்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக 60 வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த 60 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸும், அதே போல் ஜென்ரல், உமன், எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லிட்டு அந்த கேட்டகரி வைஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிளை வந்து கிளியராக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபார்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ரிவேஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜினா ஜென்ரல், டபிள்யூனா உமன். ஓகேங்களா? ஸோ இங்கே செக் பண்ணிக்கங்க. முக்கியமான தேதிகள் நம்ம சொன்னது தான். ஜூலை 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜூலை 30, 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் வந்து 1 ஜூலை 2025 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் வந்து எல்லா கேட்டகரிக்குமே 18 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்குலாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஜூலை 2025 அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 இயர்ஸ் 60 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது, அதை தாண்டி இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓசி கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் எல்லா கேட்டகரிக்குமே 32 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஓசியில் 42 வயசும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஓசியில் 48 வயசும் சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் மேற்கொண்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வித்தொகை வந்து பாருங்கள். நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜியில் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் அந்த அந்த அப்ரூவ்டு பேஸ் பண்ணியோ, அல்லது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படி அந்த அப்ரூவ் அந்த இன்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சப்போஸ் அவங்க சொல்லியிருக்கிற வேக்கன்சிக்கு இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க, இங்கே சொல்லியிருக்கிற இந்த இன்ஸ்டியூட்டில் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க வந்து இல்லாத பட்சத்தில் அதே மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அதே கோர்ஸில் 1 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க இல்லையா? 1 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எலிஜிபிள் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாத பட்சத்தில் அதே போஸ்ட்டில், அதாவது அதே கோர்ஸில் 1 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனில் முடித்தவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அதுலேயே வந்து 1 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்க தான். சரிங்களா? அதை வந்து தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டெஸ்ட்டு, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள், உங்கள் அகாடமிக் பேஸ் பண்ணி தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோக்கு வந்து 50%, அதுக்கப்புறம் 12th வந்து படிச்சிருந்தீங்கன்னா 30%, அதுக்கப்புறம் 10th வந்து படிச்சிருந்தீங்கன்னா 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், தெர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் தான், உங்கள் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த பேஸ் பண்ணி தான் மார்க் கொடுத்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெயிட்டேஜ் தான் எப்படி மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. இதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இவங்களுக்கெல்லாம் 300 ரூபாவும், அதர்ஸ்க்கு வந்து 600 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஒரு டைம் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கங்க. கைட்லைன்ஸ் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா அட்ரஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அன்னெக்சரில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு அன்னெக்சர் 1ல் ஆன்லைனில் எப்படி டீட்டெயிலாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த அன்னெக்சரில் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அன்னெக்சர் 2ல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அன்னெக்சர் 3ல் கொடுத்துருக்காங்க. டிஸ்குவாலிஃபைட் டிபார்ட்மெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அன்னெக்சர் 4ல், என்ஓசி சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட் அன்னெக்சர் 5ல், பே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 6ல், மெடிக்கல் சர்டிஃபிகேட், அப்புறம் அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் ஃபார் தமிழ் மீடியம் பர்சன்ஸ், ஓகேங்களா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த அன்னெக்சர்னு சொல்லிட்டு டோட்டலாக 9 அன்னெக்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு அன்னெக்சராக செக் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இந்த அன்னெக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அறிவிச்சிருந்த லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டேலாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.